Hello friends, welcome to our channel. ஹே காய்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் லன்ச் என்னன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கலாம். இன்றைக்கி குக் பண்ண செஃப் வேறு யாரும் இல்லை, என்னோடய சிஸ்டர் தான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் லன்ச் குக் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா? ஒன்றும் ஸ்பெஷல் லன்ச்லாம் இல்லை, வீட்டில் எல்லாருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால சிம்பிளாக திடீர்னு முடிவு பண்ணி சடனாக டிசைட் பண்ணி போயிட்டு கொஞ்சமாக மட்டன் வாங்கிட்டு வந்து சீக்கிரமாக குழம்பு வச்சாச்சு. சூப்பராக இருக்குது குழம்பு, ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது, பார்க்கவே செமையாக இருக்குது. அது என்னமோ தெரியல, கடகட நம்ம செஞ்சால் அன்றைக்கும் சூப்பராக தான் இருக்குது. அன்றைக்கி தான் சூப்பராக இருக்குது. நம்ம பிளான் பண்ணி பண்ணுறத விட இன்றைக்கி சடனாக முடிவு பண்ணுமோ அன்றைக்கி தான் செமையாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு மட்டன் குழம்பு, அப்புறம் வேறு எதுவும் செய்யல, டைம் ஆயிடுச்சு. கேர்டு தயிர் சாப்பிட்றதுக்கு தயிர், அப்புறம் ஒயிட் ரைஸ், சுட சுட ஒயிட் ரைஸ் சாப்பாடு, மட்டன் குழம்பு, தயிர், அப்புறம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு பனானா. எப்போவுமே எங்கள் வீட்டில் பனானா இருக்கும், டெய்லி வாங்கிடுவாங்க அப்பா. ஓகே, சாப்பாடெல்லாம் போட்டு டேஸ்ட் பார்க்கலாம். சாப்பாடு எடுத்து தட்டில் போட்டு பசிக்குதுடி, வாசனை வேற ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. ஆல்ரெடி டைம் வந்து 3 o'clock ஆக போகுது. இப்போ தான் நாங்கள் லஞ்சே சாப்பிட போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் எல்லாருக்கும் உடம்பு முடியாததுனால தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். எங்கள் வீட்டு குட்டி செஃப் வந்திருக்காங்க. எங்கள் 2 பேருக்கும் நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி ஒரே தட்டில் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம். மட்டன் குழம்பு, சுட சுட மட்டன் குழம்பு. கொஞ்சம் மட்டன் பீஸ்களெல்லாம் அள்ளி போடுடி. இன்றைக்கி 1/4 கிலோ தான் எடுத்திருக்கோம். எப்போவுமே இப்படி தான் எடுப்போம், இன்றைக்காச்சும் 1/2 kg எடுப்போம். அவ்வளோதான். ஓகேவா? ஹாப்பி லன்ச் டைம். சாப்பிட்லாமா? எல்லோரும் சாப்பிட்லாமா? டேஸ்ட்டு பாருடி. சாப்பிட்றேன், ரொம்ப சூடாக இருக்குது. பார்த்து பொறுமையாக சாப்பிட, சுட சுட சாப்பிடாத. குக் பண்ண செஃப் இன்னைக்கு சாப்பிட போகிறாங்க. ஃபஸ்ட்டு நல்லா இருக்கா? உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. நான் கூட உப்பு கொஞ்சம் பத்தாதுன்னு நினச்சேன். அப்போ சூப்பராக தான் இருக்கும். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுல ஒன்றும் இல்லை. பீஸில் எப்படி நல்லா வெந்திருக்கா மட்டன் பீஸ்? நான் வந்து ஒரு 10 விசில் வச்சுருக்கேன் மட்டன். 10 விசிலா? பட் ஆனால் சில டைமில் தேவைப்படும்ல, ஒரு மட்டனுக்கு ஏற்ற மாதிரி. நல்லா சூப்பராக வந்துருச்சு. வெந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. டேஸ்ட் பாப்பா, சூப்பராக இருக்குது. உப்புலாம் கரெக்டாக போட்டதால உப்புலாம் கரெக்டாக இருக்கு, சூப்பராக இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு மட்டன் பீஸ் எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்குடி. எப்பவும் போல் செம்மையாக சமைச்சிட்டோம். நிஜமாக இன்னைக்கு வேறு மாதிரி டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இன்னைக்கு ஃபுல்லாக அப்படியே குக்கர்லேயே பண்ணியாச்சுல, சூப்பராக இருக்குது கோஸ்மா. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அந்த மட்டன் பீஸோட ஃப்ளேவர் எல்லாமே குழம்புல நல்லா ஊறி இருக்குது. 10 விசில் வச்சுருக்கோம்ல, அதுலேயே நல்லா ஊறி உப்பு எல்லாமே காரம் எல்லாமே கரெக்டாக ஏறி இருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் நல்லா ஹாப்பியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. நாங்களும் இப்போ சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, எல்லாம் பசியில் இருக்காங்க, டயர்டாக இருக்காங்க, நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.